வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பேசப் போறேன் அப்படின்னா, எல்லாருமே ஒரு சாங் பார்த்திருப்பீங்க. கோட் மூவில இருந்து ஒரு சாங் இப்போ அதுலேருந்து ஒரு சில காட்சிகள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல 3 பேர் டான்ஸ் ஆடுறாங்க. ஒண்ணு விஜய் டான்ஸ் ஆடுறாங்க. அவங்களுடைய படம் விஜய் டான்ஸ் ஆடுறாங்க. இன்னும் 2 பேர் கூட டான்ஸ் ஆடுறாங்க. அதுல ஒருத்தர் பிரபுதேவா. பிரபுதேவாவும் விஜயும் ஏற்கனவே ஒரு படத்துல டான்ஸ் ஆடி நம்ம பார்த்துருக்கோம். அதுல பிரபுதேவா அவர்களுடைய கொரியோகிராஃபி இருந்ததுனால ஒரு பாட்டுல ஒரு சீக்வென்ஸ்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடுறதை நம்ம பார்த்துருப்போம். இன்னொருத்தர் யாரு அப்படின்னா பிரசாந்த் அவர்கள். டாப் ஸ்டார் பிரசாந்த் இருக்காரு இல்லையா, அவர் கூட டான்ஸ் ஆடியிருக்காரு. இப்போ இந்த விஷயம் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. விஜயோட படம் அப்படிங்கிறத தாண்டி டாப் ஸ்டார் கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ற அந்த விஷயம்தான் ரொம்ப பெரிய வைரலா போயிட்டு இருக்கு. ஸோ பிரசாந்த் அவர்கள் ஆப்வியஸ்லி 90s கிட்ஸ் எல்லாருக்குமே பிரசாந்த் ரொம்ப தெரிஞ்சிருக்கும். அப்போதான் அவங்க நடித்ததுமே 1990க்கு அப்புறம் தான் நடித்தாங்க. 1990ல் தான் ஃபர்ஸ்ட் படமே ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த 90களில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரசாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு. அது உண்மைதான். டாப் ஸ்டார் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமாக அவங்களுக்குலாம் கொடுத்துர்ல. டாப் ஸ்டார் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய ஃபேன் பேஸ்லாம் இருந்ததுனால தான் அவங்களுக்கு அப்படி ஒரு இது கொடுத்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடித்தோடனே அவங்களுக்கு பட வாய்ப்பு அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஆப்வியஸ்லி அவங்க சினிமா பேக்ரவுண்டில் இருக்காங்க. அவங்க அப்பா சினி ஃபீல்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த வயசில் அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க நல்லபடியாக நடித்து அவங்களுடைய கேரியரை எந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க, அதுதான் இங்கே பெரிய விஷயம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, முதல்ல இவங்க எப்படி நடிப்பாங்க? நம்ம சாதாரணமாக பிரசாந்த் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு சாக்லேட் பாய் அப்படிங்கிற மாதிரி, நம்ம ஜீன்ஸ் படத்துலலாம் மீசை இல்லாமல் வந்திருப்பார் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு சாக்லேட் பாயாக தான் எல்லாருமே பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரே மாதிரி நடிப்பாங்க, ஒரே மாதிரி இருப்பாங்க, ஒரே மாதிரி தானே நடிச்சிட்டு இருந்தார் இவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. அவருடைய ஒரு படமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதை டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணி நடிச்சிருப்பார். ஈவன் கெட்டப்பு கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு அப்படி தோணும். ஆனால் கதைக்களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களமாக தான் இருக்கும். சேமாக ஒரே மாதிரி காதல் கதையில் நடித்தாங்க, ஒரே மாதிரி படமாக இருந்தது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஆரம்பத்தில் இந்த வைகாசி பிறந்தாச்சு படமே எடுத்துக்கோங்களேன். அதுவும் ஒரு காதலை அடிப்படையாக கொண்ட ஒரு படம் தான். ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை ஒரு சாதாரண வீட்டில் இருக்கக்கூடியவங்க ஒரு பையன் காதலிக்கிற ஒரு கதை. அப்போது 1990களில் இந்த மாதிரியான கதை ரொம்பவே பிரபலமாக இருந்துச்சு. அதனால் இவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு கதை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டு இருந்தது. வைகாசி பிறந்தாச்சி படம் மிகப்பெரிய ஹிட்டுன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் படமே எத்தனை பேருக்கு ஹிட் ஆகுது. அதுவும் அதில் நடிக்கும் போது அவருக்கு ஒரு 17 வயசு தான் இருக்கும். 12th முடிச்சுட்டு அப்படியே நடித்தாங்க. அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க பேப்பர்லலாம். நான் படிச்சிருக்கேன். ஸோ அப்போது 17 வயசு அப்படிங்கிறப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவி அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தான். என்ன தான் சினிமா பேக்ரவுண்ட் இருந்தாலும், சினி பேக்ரவுண்ட் வந்தாலும் முதல் படத்தில் தோல்வியை தழுவினவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இல்லாமல் முதல் படத்துலேயே இவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் கிடைச்சிது. வைகாசி பிறந்தாச்சு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிதானமாக தான் இவர் ஒரு படத்தையும் சூஸ் பண்ணி நடித்தார். இவருக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது இவருடைய ஃபாதர்னு தான் சொல்லுவேன். இவருடைய தந்தை மிகப்பெரிய ஒரு பேக் போன் மாதிரி இருந்து இவருக்கு தேவையான கதைகளை அழகாக செலக்ட் பண்ணி கொடுத்து இவருக்கு டிஃப்ரெண்ட் கெட்டப்லாம் போட வச்சு நிறைய விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் சமூக வலைத்தளங்களில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அப்பாவை பற்றி நிறைய நெகட்டிவ் கமெண்ட் தான் பாஸ் பண்ணுறாங்களே தவிர பாசிட்டிவ் கமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. என்ன இருந்தாலும் தன்னுடைய மகன் தான் இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டுக்கு வரும்பொழுது அவனுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு தகப்பனுக்கு மிக நல்லாவே தெரியும். அந்த வரிசையில் தான் அவர் நிறைய படங்களை கைட் பண்ணியிருக்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கு. சக்ஸஸே இல்லைன்னு சொல்ல முடியாது. கண்டினியூஸாக சக்ஸஸ் கொடுத்த ஒரு மிகப்பெரிய நடிகர் தான் அவர். திடீர்னு மேபி அவருக்கு என்ன பிரச்சனையோ என்னவோ தெரில, கொஞ்ச நாளாக அவங்க நடிக்கலை. திருப்பியும் இப்போ கம்பேக் கொடுத்துருக்காங்க.
அண்ட் அவங்க படத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வைகாசி பிறந்தாச்சிக்கு அப்புறம் அப்போவே வந்து செம்பருத்தி அப்படின்னு ஒரு படம் வச்சுருந்தாங்க. செம்பருத்திலாம் வந்துட்டு ஹிட் படம் தானே, எல்லாருமே பார்த்துருப்போம். நம்ம ரோஜா அவர்களுடைய முதல் படம், ரோஜா வந்து ஃபஸ்ட்டு படம் செம்பருத்தியில் நடிச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அந்த படம்லாம் வந்து ஹிட் படம் தான், நல்லா தான் இருக்கும். அதில் வந்து இவர் தான் ஹீரோவை நடிச்சிருந்தாரு, ரோஜா அவர்கள் வந்து ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க, அறிமுகமாகி இருந்தாங்க. நல்லா அதெல்லாம் வந்து ஹிட் படமாக தான் போச்சுது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா அதே காலகட்டத்தில் வந்து திருடா திருடா அப்படிங்கிற படமும் வந்துச்சு. ஸோ திருடா திருடா வந்து எவ்வளோ பெரிய ஹிட்டான படம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இந்த 2 பேர் நடிச்சிருப்பாங்க. இவர் ஒன்று, ஆனந்த் அப்படிங்கிற ஆக்டர், அவங்க 2 பேருமே வந்துட்டு நடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரா அவர்கள் நடித்திருப்பார்கள். ஸோ பாட்டெல்லாம் செம்ம ஹிட்டாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்துட்டு கம்ப்யூட்டரே அவ்வளோ டெவலப் ஆகாத ஒரு காலம் தான் அதெல்லாம். ஆனாலும் அதில் வந்து ஒரு சின்ன சிப்பு இருக்கக்கூடிய ஒரு கார்டு வச்சுட்டு அந்த கதை களம் வந்து நகர்ந்துட்டு போகும். இந்த சிப்பு வந்து கொண்டு போய் உள்ளே இன்சர்ட் பண்ணாதான் அவ்வளோ பணம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கண்டெய்னர் மாதிரி இருக்கும். அது வந்து ஓப்பன் ஆகும். அந்த சிப்பு வந்து அந்த கார்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை தேடி கண்டுபிடிக்கிற அந்த மாதிரி ஒரு கதை களமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து ஒரு நடிச்சிருந்தாரு. அதுவும் வந்து மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படமாக தான் போச்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம செந்தமிழ் செல்வன், ஆணழகன் அப்படின்லாம் படம் நடிச்சிருந்தாங்க. ஆணழகன் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், லேடி கெட்டப் போட்டு நடிச்சிருப்பார் அதில். ஸோ அதாவது வீடு தேவைக்காக, வீடு வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக 4 பேர் வந்து பேச்சுலர்ஸ் இருப்பாங்க. பேச்சுலர்ஸுக்கு வீடு கொடுக்க மாட்டோம் அப்படின்னோன்னா இவங்க 4 பேர் சேர்ந்து ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ணும்போது அந்த ஃபேமிலியில் ஒரு ஒய்ஃப் கேரக்டர் ஒருத்தர் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்து லேடி கெட்டப் போட்டு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் தான் அவர் வந்து லேடி கெட்டப் போட்டு நடிச்சிருப்பார். லேடி கெட்டப்பில் வந்து செம்மையாக இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ரெமோ வரும்போது சொல்கிறோம் இல்லையா, சிவகார்த்திகேயனுக்கு வந்து லேடி கெட்டப் ரொம்ப பொருத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து ஆணழகனில் நம்மளுடைய பிரசாந்த் அவர்களுக்கு லேடி கெட்டப் வந்து அவ்வளோ பொருத்தமாக இருந்தது. அவருடைய முக அமைப்புமே வந்து ஒரு லேடியாக வந்து வேஷம் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டார். அப்போல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அந்த கெட்டப் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. படம் வந்து நார்மலாக ஒரு கமர்ஷியல் மூவி, நார்மல் மூவி தான், ரொம்ப வெற்றி படம்லாம் சொல்ல முடியாது. ஆனாலும் அதில் வந்து லேடி கெட்டப்லாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கல்லூரி வாசல் அப்படின்னு ஒரு படம், நம்மளுடைய தல அஜித் அவர்களும் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களும் சேர்ந்து நடித்த ஒரு படம். எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து என்னன்னா ஒரு மாதிரி ஒரு முக்கோண காதல் கதையாக போகும். அதாவது அதில் வந்து ஹீரோயின் வந்து அஜித்தை தான் லவ் பண்ணுவாங்க, இவரும் ஹீரோயினை லவ் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கோண காதல் கதையாக போகும். கடைசியில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயமா போகும். 2 நண்பர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் இருக்கும். இதில் வந்து தேவயானியும் நடிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு மாதிரி மிக்சடாக போகும்னு வைங்களேன் இந்த கதை. தேவயானி வந்து இறந்து போயிடுவாங்க, அதுக்கு வந்து பழி வாங்கிறதுக்காக ஹீரோயின் வந்து ஹீரோக்கிட்ட வந்து சண்டை போடுவாங்க. அந்த நேரத்தில் பிரசாந்த் வருவார், பிரசாந்த் வந்து அவங்க கூட பழகுவாங்க. அப்படியே ஒரு மாதிரி குழப்பமாக அப்படியே இடியாப்பு மாதிரி போகும். அந்த மாதிரி போயிட்டு கடைசியில் வந்து ஓரளவுக்கு தெளிவாக முடிஞ்சிடும். ஸோ அதில் வில்லன் கேரக்டர்லாம் இருக்கும். வில்லன் கேரக்டர் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய நட்பு வந்து கடைசியில் அவங்க 2 பேர் பேசுகிற மாதிரி இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. யார், நம்மளுடைய அஜித் அவர்களும் பிரசாந்த் அவர்களும் பேசுகிற மாதிரி தான் கிளைமேக்ஸ் வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படமுமே வந்துட்டு ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபில்ம் தான். ஃபெயிலியர் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது, நார்மலான ஒரு ஃபில்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் லாங் ஹேர் வச்சுட்டு ஒரு கொண்டை போட்டுட்டு அந்த மாதிரிலாம் நடிச்சிருப்பார். ஸோ வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாம் வந்து நார்மலாக போகிற படங்கள் தான். அந்த காலகட்டத்தில் வந்த படங்கள்லாம் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு ரொம்ப பெரிய ஹிட்டு அப்படின்னு சொல்ல முடியாது, நார்மலாக போயிட்டு இருந்தது அவருக்கு. இதில் வந்து ஒரு பிரேக் கொடுத்த படம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய ஜீன்ஸ் படம் தான் இதில் வந்துட்டு பிரேக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். 1990 நடிக்க வந்து 1998 தான் ஜீன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ 8 வருட காலமாக 1-2 ஹிட் படங்கள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த ஜீன்ஸ் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு.
நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மிகப்பெரிய பட்ஜெட் உள்ள ஒரு படம். அந்த காலகட்டத்திலேயே அதிகமான பட்ஜெட்ல வந்த ஒரு படம். 1998ல் அதிகமான பட்ஜெட்ல வந்த ஒரு படம் அப்படிங்கிறது ஜீன்ஸ் தான். இதில் வந்து டுயல் ரோல் பண்ணியிருப்பாங்க, ட்வின்ஸ் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும், ஒரு வித்தியாசமான ஒரு கதை தான் அதுலேயும். ஸோ இதில் வந்து முதல்ல இந்த வாய்ப்பு வந்து யாருக்கு போச்சு அப்படின்னா அப்பாஸ்க்கு தான் போச்சு. அப்பாஸ் போயிட்டு, அப்பாஸ் வந்து அப்போது நடிக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாங்க. அப்புறம் வந்து அஜித்தை கேட்டாங்க. அஜித்தும் வந்து நடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், கால் ஷீட்டாக இருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். ஸோ அப்பாஸும் வந்து வரல, அஜித்தும் வரல. அப்படிங்கிறப்போ மூணாவதாக ஒரு சாக்லேட் பாய் ஒரு ரோல் யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே வந்து அப்போ தான் வந்துட்டு நம்மளுடைய பிரசாந்த் அவர்களை செலக்ட் பண்ணார் டைரக்டர் சங்கர். ஸோ அப்படி தான் இவருக்கு வந்து ஜீன்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் கிடச்சிது. மிகப்பெரிய ஒரு படம், ஐஸ்வர்யா ராய் நடிச்சிருப்பாங்க. இதில் வந்து உலகத்தின் 7 அதிசயங்களும் இதில் காமிச்சிருப்பாங்க. 8வது அதிசயமாக வந்து நம்மளுடைய உலக அழகியவும் காமிச்சிருப்பாங்க. ஸோ மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்னு வச்சுக்கோங்களேன். உலகம் ஃபுல்லாக சுற்றி எடுத்த ஒரு படம் அப்படிங்கிறதுல டாப்பில் இருக்கக்கூடியது நம்மளுடைய டாப் ஸ்டார் படம் தான். ஸோ அந்த மாதிரி ஜீன்ஸ் படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. ஸோ ஜீன்ஸுக்கு அப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படத்தில் அதே மாதிரி கெட்டப்லேயே நடிச்சிருந்தார். அதாவது அதில் ஜீன்ஸில் வந்து மீசை இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா சாக்லேட் பாய் மாதிரி இருந்தாங்க இல்லையா. ஸோ அதே கெட்டப்பில் கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் அதே கெட்டப்லேயே நிறைய படங்கள் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ணெதிரே தோன்றினாள் அப்படின்னு சொல்லிட்டு, கண்ணெதிரே தோன்றினால் எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து அந்த அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு காதல் கதை தான். ஒருத்தங்க வந்து வீட்டில் ஒரு பெண் வந்து காதலிச்சு ஓடி போயிட்டாங்கன்னா வீடுல எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு வருது. ஸோ அதில் வந்து இவரும் இவரோட ஃப்ரெண்டும் 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு நட்பு, அதே மாதிரி ஒரு காதல் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கிறவங்கள பாதிக்காமல் எப்படி வந்து நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறது, இதெல்லாமே வந்து அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இதுவும் வெற்றி படம் தான், நல்லா தான் ஓடிச்சு இந்த படம். ஸோ இப்போ கூட வந்து டிவியில் போட்டால் நம்மலாம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல படமாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஃபில்முன்னு நிறைய பண்ணாங்க. பூமகள் ஊர்வலம் அப்படின்னு ஒரு படம் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ரம்பா அவர்கள் வந்து ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. இன்னைக்கு கூட அந்த படம் போட்டால் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் நான் பார்ப்பேன். அதை மாதிரி வந்து அதில் முகம் சொல்லிக்கிற மாதிரியான எந்த விஷயமுமே அந்த படத்தில் இருக்காது. நல்லா பார்க்கலாம், எத்தனை தடவைனாலும் பார்க்கலாம். காமெடிக்கு காமெடி, கமர்ஷியல் அவ்வளோ சூப்பரான ஒரு படம் தான் நான் சொல்லுவேன் பூமகள் ஊர்வலம் அப்படிங்கிற படம். எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் நடித்தாங்க. ஜோடி, ஹலோ இதெல்லாம் ஒரே வருஷத்தில் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஜோடியிலலாம் வந்து சிம்ரன் கூட நடித்தப்போ அந்த பாடல்கள்லாம் நிறைய ஹிட் ஆச்சு. இவருக்கு வந்து இவருடைய படத்துலேயே என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா பாட்டு எல்லாமே ரொம்ப ஹிட் ஆகிடும். அது என்ன மாயமோ தெரில, என்ன மாயமோ தெரில, பாட்டெல்லாம் அவ்வளோ ஹிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு இது வந்து கௌசல்யா கூட ஆசையில் ஒரு கடிதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. ஸோ அது ஒரு வித்தியாசமான ஒரு கதை தான். அதாவது அவங்க ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒய்ஃபை வந்து ரொம்ப சந்தேகப்படுவார் அவர். ஸோ அந்த இடத்துல வந்து என்னன்னா, இவர் ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதியிருப்பார். ஆசையில் ஒரு கடிதம் அப்படிங்கிற டைட்டிலே அதுக்கு தான். அந்த கடிதத்தினால தான் அங்கே பிரச்சனையே வரும் அந்த படத்தில். ஸோ அந்த மாதிரி ஒரு படம். கடைசியில் வந்து சந்தேகப்படுற அந்த ஹஸ்பண்ட் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஊருக்கு போகும்போது ஊரில் வந்து இவங்களுடைய அப்பா அம்மாவும் வந்து அந்த பெண்ணை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்படி வந்து புருஷனை விட்டுட்டு வந்துட்டியே, இப்படி வந்துட்டியே, அப்படி வந்துட்டே. கடைசியில் அந்த ஹீரோயின் கடைசி வரைக்கும் பேச மாட்டாங்க. கடைசியில் அந்த ஹீரோயின் வந்து உடஞ்சி அழுது, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை, நீங்கள் வந்து இப்படிலாம் இருந்தால் எனக்கு ஒரு கெட்ட பேர் தான் கொடுப்பீங்கன்னா கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைலாக்கை வந்து பேசிட்டு, உங்கள் மாப்பிள்ளை இப்படிலாம் இருந்தார், இப்படி இருக்கிற ஆள்கிட்டலாம் என்னால் வாழ முடியாது, அப்படி அவர் கூட மனைவியாக வாழ்கிறதுக்கு இவர் கூட நான் வந்து ஸ்நேகிதியாக வாழ்ந்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு புரட்சிகரமான முடிவு உள்ள ஒரு படம் தான். ஸோ அந்த மாதிரி அந்த படமும் நல்லா இருக்கும். அதாவது நிறைய பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கதைக்களம் அப்படிங்கிறது அதுதான். ஏன்னா நிறைய பெண்கள் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் வாழ தேவையில்லை. ஒரு அளவுக்கு மேலே உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா அது வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படின்றத தான் வந்து அந்த டைரக்டர் ஆசையில் ஒரு கடிதம் படத்தில் சொல்லியிருப்பார். ஸோ அந்த படம் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கும். அந்த படம் ரொம்ப மோசமான படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது, பார்க்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி குட் லக் அப்படிங்கிற படம்,
குட் லக்லேயும் வந்துட்டு ஒரு வித்தியாசமான, இவர் எடுக்கிற எல்லா படமுமே வித்தியாசமாக தாங்க இருக்கும். இவர் நடிக்கிற எல்லா படமுமே வித்தியாசமாக தான் இருக்கும். குட் லக் அப்படிங்கிற படத்தில் என்ன அப்படின்னா, ஒரு குழந்தைய மையமாக வச்சு அந்த படம் வந்து வரும். அந்த குழந்தைக்கு தகப்பன் யார் அப்படின்னு வரும்போது ஆரம்பத்திலே இவருக்கு தெரிஞ்சிரும், அவருடைய அண்ணன் தான் அந்த குழந்தைக்கு வந்து தகப்பன் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அந்த குழந்தையோட தாய் வந்து இறந்து போயிடுவாங்க. ஸோ அந்த குழந்தைய வளர்க்கக்கூடிய பொறுப்பு இவர்கிட்ட வந்துடும். குடும்பத்தில் எல்லாருமே என்ன நினச்சிப்பாங்க, இது வந்து பிரசாத் அவர்களோட குழந்தை தான் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஒரு மாதிரி இவரை வந்து இது பண்ணி இவர் வீட்டை விட்டு வெளியிலலாம் வந்துடுவார் அந்த குழந்தைக்காக, நான் குழந்தைய வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அண்ணனுக்கு வந்து ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி அண்ணியெல்லாம் வீட்டில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்துட்டு ஒரு அண்ணிக்கிட்டேயும் சொல்ல முடியாது, அண்ணங்கிட்டையும் சொல்ல முடியாது, குழந்தையும் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். கடைசியில் அவர் லவ்வை கூட விட்டு கொடுத்து அந்த குழந்தைக்காக தனியாக அவர் வந்து போயிடுவார். கடைசியில் எப்படி அவர் வந்து லவ்வரோட சேர்றாரு, அந்த விஷயத்தை எப்படி அவங்க அண்ணிக்கிட்ட சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதைக்களம் தான் இந்த குட் லக் அப்படிங்கிற ஒரு மூவி. ஸோ அதுவுமே வந்துட்டு வித்தியாசமாக தான் இருக்கு இல்லையா. அவருடைய படங்கள் பார்க்கும் பொழுது ஒன்று ஒன்று வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே தோணும், ஆனால் எல்லாமே வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை கொண்டு இருக்கும். அதே மாதிரி தான் அப்பு அப்படிங்கிற ஒரு படம். தேவயானி அவர்கள் கூட நடிச்சிருப்பாங்க, விக்னேஷ் அவர்களும் நடிச்சிருப்பாங்க. ஒரு வித்தியாசம், இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெண்ணை வந்து ஏமாற்றி ஒரு தவறான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த இடத்துலேருந்து அந்த பெண்ணை எப்படி இவர் காப்பாற்றி கூட்டிகிட்டு வராரு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. ஸோ நிறைய பெண்கள் இந்த மாதிரி வேலைக்கு போகிற இடத்துலையோ இல்லை தெரியாத இடத்துக்கு ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு அங்கேருந்து வந்து ஆர்டர் வந்துடுச்சு, நான் போய் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போய் ஜாயின் பண்ணுற இடத்துலையோ ஏமாற்றப்பட்டு ஒரு தவறான ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் வந்து ஹீரோயின் வந்து வேலை விஷயமாக வெளியில் வரும் பொழுது அது தெரியாமல் வந்து யாருக்கிட்டேயோ வந்து நம்பி போயிடுவாங்க. அங்கே போய் பார்த்தா வேறு மாதிரி இடமா இருக்கும், அவங்களுக்கு அதுலேருந்து வெளியில் வரவே முடியாது. அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோ எப்படி ஹீரோயினை வெளியில் கொண்டு வந்தார் அப்படிங்கிறது தான் வந்து இதில் கதைக்களமாக அமைச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு நல்ல படம் தான், சமூகத்துக்கு தேவையான படமும் கூட. ஏன்னா வந்துட்டு பெண்கள் வந்து விரும்பி அந்த மாதிரி இடத்துக்கு போக மாட்டாங்க. ஸோ போயிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. இந்த படத்தில் அது கிடைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு எல்லா பெண்களுக்குமே கிடைத்தால் நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு போய் கஷ்டப்படுற பெண்களுக்கு, எப்படியாவது வெளியில் வந்துடணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சி வெளியில் வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சா நல்ல விஷயம் தானே. ஸோ அதை தான் வந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தேன் ரசித்தேன் படம். வந்து எத்தனை தடவை போட்டாலும் இந்த படத்தை பார்ப்பேங்க. பார்த்தேன் ரசித்தேன் அந்த பாடல் இருக்குது பாருங்க, அது வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். லைலா நடிச்சிருப்பாங்க, நம்ம சிம்ரன், லாரன்ஸ் நடிச்சிருப்பாரு. ஸோ இது வந்து லாரன்ஸ் வந்து வில்லன் நடிச்சிருப்பாரு, சிம்ரனும் வில்லியும் நடிச்சிருப்பாங்க. அது மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அந்த படம். பிரசாந்தும் சிம்ரனும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி சிம்ரன் வந்து பிரசாந்தை லவ் பண்ணுவாங்க, பிரசாந்த் வந்து லைலாவை லவ் பண்ணுவாங்க. லைலாவும் பிரசாந்தும் ஒருத்தர் லவ் பண்ணுறது தெரிஞ்சு அவங்கள பிரிக்கிறதுக்காக சிம்ரன் வந்து வில்லத்தனமான வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு நம்ம லாரன்ஸ் ஹெல்ப் பண்ணுவார், ஏன்னா லாரன்ஸ் வந்து லைலாவை லவ் பண்ணுவார். ஸோ இவங்களை பிரித்து நம்ம 2 பேரும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. கடைசியில் வந்து அவங்களுடைய காதல் தான் ஜெயிக்கும். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு சிம்ரனே வந்து இவங்களை சேர்த்து வச்சுருவாங்க. அதுதான் வந்து பார்த்தேன் ரசித்தேன் படத்துடைய கதை. கதையெல்லாம் சொல்லிட்டோம், பழைய படம் தானே சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த படத்துலையும் வந்துட்டு ஒரு பார்க்கலாம், நம்ம பார்த்தோன்னா அது என்ன சொல்கிறது, டைம் பாஸ் வந்து எப்படி வேணால் பார்க்கலாம். இந்த படத்துக்கு போனால் வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரியான படங்கள் தான் இது எல்லாமே. போனோமா நல்ல ஒரு தரமான ஒரு படத்தை பார்த்தோமா அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து இவரோட படத்தை பார்த்தாலே நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணி தான் ஒரு கடையும், யார் இவருக்கு கதையை செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு தெரியல, ஆனால் வந்து இவர் செலக்ட் பண்ணுற கதையெல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் வந்துட்டு பிரியாத வரம் வேண்டும் அப்படின்னு படம் நம்மளை பார்த்துருப்போம், ஷாலினி அவர்கள் நடிச்சிருந்தாங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் நிறைய போச்சுது. அது வந்து மலையாளத்துலேருந்து இங்கே வந்து ரீமேக் பண்ணது தான்.
ஸோ அதில் வந்து சில விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஷாலினிக்கு வந்து இப்போ கால் ஷீட் நிறைய கொடுக்க முடியல. ஸோ ஷாலினியால் கம்ப்ளீட் பண்ண முடியல அந்த படத்தை. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்துலேயும் ஷாலினி தான் நடிச்சிருந்தாங்க. அதுலேருந்து சில சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு இதில் வந்து இவங்களை தனியாக எடுத்து அவங்கள வந்து அந்த மூவிலேருந்து கட் பண்ண சீன்ஸ் இதில் ஆட் பண்ணி ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தை வந்து முடித்து ஒரு வழியாக வந்து வெளியிட்டாங்க. அப்போவே இவருக்கு வந்து சோதனை காலம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் பிரசாந்த் அவர்களுக்கு. ஸோ பிரியாத வர வேண்டும் ஓரளவுக்கு பார்க்கலாம். படம் வந்து இப்போ கூட டிவியில் போடுறாங்க, இப்போ பார்க்குற மாதிரி தான் இருக்குது படம். இருந்தாலும் அது உருப்படியாக அவங்க வந்து கால் ஷீட்லாம் கொடுத்து எடுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் இழுத்துருச்சு படம். இப்போ வெளியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் குறிப்பிட்ட அந்த காலத்தில் வந்து படம் ரிலீஸ் ஆகாமல் தள்ளி போய் எப்படியோ வந்து அந்த மூவிலேருந்து சீன்ஸ் எடுத்து இந்த மூவியில் கட் பண்ணி ஆட் பண்ணி எப்படிலாமோ பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அதனால் மேபி இந்த படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலை அவருக்கு. ஸோ அதுக்கப்புறமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்னு ஒரு மூவி பண்ணார், சாக்லேட்டு, மஜ்னுலாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி தான். அது என்னன்னா ஒரு பணக்காரர் இருப்பார், அவருடைய மகன் வந்து வில்லன் வந்து கொல்லணும் அப்படின்றத இது பண்ணிட்டு இருக்கறனால மகனை வந்து வேற ஒரு நாட்டில் வச்சு வளர்ப்பாங்க. அந்த மகன் இடத்துக்கு விவரம் கூட்டு வந்து கடைசியில் அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரிஜினல் மகனே செத்து போயிடுவார். இவரே கடைசியில் வந்து மகனாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிடும். ஸோ அதுதான் வந்து இந்த படத்துடைய கதை. ஸோ அந்த படமும் வந்து நல்லா தான் இருக்கும், ரொம்ப போர் அடிக்காது, பார்க்கலாம். ஒரு 4 வாட்டி 5 வாட்டி கூட பார்க்கலாம். அந்த மாதிரி இருந்து அந்த படம் வந்து நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தமிழ் நமக்கு தெரியும், சிம்ரன் கூட நடிச்சிருந்தாங்க. வடிவேலு கூட வந்து அந்த படத்தில் பண்ண காமெடியெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதை வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த என்ன சொல்கிறது, என்னமோ ஒன்று வருமே அதில், அந்த என்னது, தண்ணி அடிக்க போவாங்க, சரக்கு வாங்கிட்டு வர சொல்லி அந்த ஊர்வசி அவர்கள் வந்து காமெடி பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னது அப்படின்னு கேட்டோன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க, பார்லி ஜூஸா என்னமோ ஒன்று சொல்லுவார் அவர் வடிவேலு. சொல்லிட்டு அது எனக்கு கொஞ்சம் கூட நான் குடிச்சு பார்த்துட்டு நானும் போட்டு தரேன் உனக்கு அதே மாதிரி அப்படின்னு. இதெல்லாம் ஒன்றால் போட முடியாது, இதெல்லாம் ஃபேக்ட்ரி வச்சு தயாரித்து அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். ஸோ அதில் நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ சிம்ரனும் இவரும் தான் நடிச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் நல்லா தான் இருக்கும் படம் வந்து பார்க்குறதுக்கு. ஆனால் அதுவும் அவ்வளோ பெரிய ஹிட்டாலாம் அமையலை. ஸோ அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் மூவி கொஞ்சம் நல்லா வந்தது. வின்னர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கதையுமே நல்லா வந்தது. குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த படமுமே வந்துட்டு நல்லபடியாக எடுத்து முடித்தாங்க. அதுலேயுமே வடிவேல் அவர்களுடைய காமெடி நம்ம பார்த்தோன்னா செமையாக இருக்கும். வின்னரில் வந்து நம்ம கைப்புள்ள கட்டதுரை காமெடி ரொம்ப ஃபேமஸான காமெடி. இன்றைக்கி கூட வந்து இதை கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது நானும் வரமாட்டேன் அப்படிம்பாரு அந்த படம் வந்து வின்னர். ஸோ அதில் வந்து நல்லா தான் இருக்கும், படம் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும், போர் அடிக்காமல் போகும். இது ஒன்றும் தோல்வி படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஆனால் வெற்றி படம் இல்லை, அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயுதம்னு ஒரு படம் பண்ணாங்க, லண்டன் ஒரு படம் வந்து பண்ணாங்க. லண்டன்லேயும் வந்துட்டு நம்மளுக்கு காமெடியெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், பாண்டியராஜன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பிரசாந்த் அவர்களும் பாண்டியராஜன் அவர்களும் சேர்ந்து பண்ணுற காமெடியெல்லாம் வந்துட்டு ரொம்ப டாப்பாக இருக்கும். டெல்லி கணேஷ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க காம்பினேஷனில் வந்து நிறைய காமெடி அதில் வரும். வடிவேலு கூட வருவாங்க இல்லையா, லண்டனில் வக்கீலாக வருவாங்க. ஜூஸு யாருக்கு ஜூஸு, அது ஜூஸு அப்படிம்பார்ல, அதுதான் வந்து இந்த லண்டன் படம். ஸோ அதுவுமே வந்து நிறைய என்ன சொல்கிறது, கமர்ஷியல் படம், நல்லா போர் அடிக்காமல் போகிற ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜாம்பவான், அடைக்கலம், தகப்பன் சாமி அப்படின்ற படம்லாம் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அவ்வளோ பெருசாக ஹிட்டு கொடுக்கல. ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, எதிர்பார்த்த அளவுக்கு போகலை படம். அது போட்ட பணத்தையே எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி முடங்கிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதாவது 2006 நினைக்கிறேன், 2006 தான் அந்த தகப்பன் சாமி படம்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 படம் இவருக்கு வந்து புக் பண்ணி ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணி ஆடியோ ரிலீஸ் எல்லாம் பண்ணி ஷூட்டிங் ஆரம்பித்து இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அப்படி நின்று போயிடுச்சு.
புலன் விசாரணை 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாங்க. ஸோ இந்த படம்லாம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் அது இதெல்லாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்தது. அதுக்கப்புறமா ஷூட்டிங் எல்லாம் எடுக்காமல் என்ன காரணத்தினாலோ தெரியல, தொடர்ந்து ஒரு 5 படம் இவருக்கு வந்து இதே மாதிரி அனௌன்ஸ் பண்ணி ட்ராப் ஆயிடுச்சு. ஒரு 5 படங்கள் இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறமா இவருக்கு அதிகமாக வந்து வாய்ப்புகள் வரலை. அண்ட் ப்ளஸ் பர்சனல் லைஃப்லேயும் அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி அந்த டைம் வந்து இவருக்கு ரொம்பவே வந்து ஒரு கசப்பான ஒரு டைமாக தான் இருந்தது. 2006லேருந்து 2011 வரைக்கும் இவருக்கு வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து இது பண்ணி வெளியில் வந்து 2011 தான் வந்து பொன்னர் சங்கர் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. எல்லாரும் பார்த்துருப்போம். நம்மளுடைய கலைஞர் அவர்கள் 1970களில் எழுதின ஒரு படம் தான் வந்து, படம் இல்லை, ஒரு புக்கு. அதாவது பொன்னர் சங்கர் இருக்காங்க இல்லையா, பொன்னர் சங்கர் அப்படிங்கிறவங்க நம்ம தென்னாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குலதெய்வம்னே சொல்லலாம் அவங்கள. ஸோ அவங்கள வந்து இன்றைக்குமே வந்து வணங்கி அவங்களுக்காக விழா எடுக்கிறதெல்லாம் இன்றைக்குமே வந்து தெற்கு பகுதியில் நடந்துகிட்ருக்கு. இருந்தால் கூட அதை பற்றி கலைஞர் 1970லேயே வந்து புக்கு வந்து எழுதியிருக்கார். அவங்கள பற்றி பொன்னர் சங்கர் அப்படிங்கிற ஒரு புக்கு எழுதியிருக்காரு. ஸோ அந்த புக்கு தான் வந்து இவங்க வந்து பொன்னர் சங்கர் அப்படிங்கிற மூவியாக எடுத்தாங்க. இப்போ 1970 எழுதுனதை இப்போ 2011 அவங்க வந்து எடுத்தாங்க. படம் என்னவோ பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி, நிறைய விஷயங்கள் அதில் நடந்திருந்தது. பெரிய பெரிய செட்லாம் போட்டிருப்பாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாங்க. ஸோ படம் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது அந்த புக்கில் இருக்கிறதும் சரி, அந்த பொன்னர் சங்கர் அவர்களுடைய வரலாறும் சரி, இந்த படமும் சரி, எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருந்தது. எந்த குறையும் கிடையாது. ஆனாலும் இந்த படம் வந்து பெரிய ஹிட்டு கொடுக்கல. ஹிட்டு கொடுக்கலன்னா என்ன, நம்ம போட்ட காசையே எடுக்கிறதுக்கு உண்டான அந்த அளவுக்கு கூட இந்த படம் வந்து போகலை அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் வந்து நம்ம கலைஞர் டிவியில் இந்த படம் போட்டாங்க. நான் பார்த்தேன், நல்லா தான் இருந்தது, செம்மையாக இருந்தது. நான் ஒரு தடவை இல்லை, 2-3 தடவை பார்த்தேன். நல்லா இருந்தது. ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி. நம்ம தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீரமான 2 பேர், இன்னைக்கும் நம்ம வந்து குலதெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு 2 பேருடைய வாழ்க்கை வரலாறை இவங்க வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ பெருசாக பாகுபலி அளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலைனாலும், லோ பட்ஜெட்டு, அதை கம்பேர் பண்ணும்போது லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் இதை பார்க்கும்பொழுது திருப்தியாக இருக்கும். ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி பார்த்த ஒரு திருப்தி, இல்லை ஒரு ஹிஸ்ட்ரி வந்து பார்த்த ஒரு திருப்தி, அந்த மாதிரி வந்து ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாங்க. என்ன காரணத்தினாலும் என்னவோ தெரியல, அது வந்து சரியாக போகலை. ஸோ அதுக்கப்புறமே வந்து பார்த்தோம்னா அதே வருஷத்தில் வந்து மம்பட்டியான், இந்த படம் வந்து உண்மையிலே வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 1983 மம்பட்டியான் வந்து வெளியாச்சு படம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவங்களுடைய அப்பா தியாகராஜன் அவர்கள் வந்து அவங்களே வந்து டைரக்ட் பண்ணி அவங்களே நடித்த படம். ரொம்ப ஹிட்டாச்சு அந்த காலகட்டத்தில், நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஹிட்டாக இருந்த படத்தை தான் தன்னுடைய மகனை வைத்து ரீமேக் பண்ணாங்க. ஸோ சேம் கதை தான், அதுலேருந்து அதே சேம் கதை தான் இதுலேயும். ஸோ அதில் வந்து தியாகராஜன் அவர்கள் பண்ண அந்த ரோலை இதில் வந்து மம்பட்டியானில் நம்மளுடைய பிரசாந்த் அவர்கள் பண்ணியிருந்தாங்க. இது ஏன் வந்து ஹிஸ்டாரிக்கல் மூவி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, 1983 ஒரு டைரக்டர் அவரே எழுதி நடித்த ஹிட்டான ஒரு படம். அதே வந்து பல வருடங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 1983 20-30 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரே அவருடைய மகனை வச்சு இந்த படத்தை ரீமேக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து எந்த படத்துக்கும் அமையுமா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய டவுட்டான ஒரு விஷயம்தான். ஸோ இந்த படத்துக்கு அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான காம்பினேஷன் அமைஞ்சிருந்தது. ஆனாலும் வந்து பெருசாக வந்து ஹிட்டெல்லாம் கொடுக்கல இந்த படம். படம் வந்தது கமர்ஷியலில். ஏற்கனவே நம்ம வந்து அந்த பழைய மம்பட்டியான்லாம் எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. இருந்தால் கூட இது வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டெல்லாம் கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து பார்த்தோன்னா இவருக்கு வந்த படம் எல்லாமே வந்து ட்ராப் ஆயிடுச்சு. அதாவது பாதியிலே வந்து படம் எடுக்காமல் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணி அந்த மாதிரி வந்து நிறுத்தப்பட்ட படங்கள் வந்து நிறையவே இருந்தது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இவருக்கு இப்போ ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி ஒரு படம் வந்திருக்கு. அதுதான் வந்து கோட் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இதில் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு தெலுங்கு
ஹிந்தி அதிலெல்லாம் வந்து நிறைய நடிச்சிருக்காரு, மலையாளத்தில் நடிச்சிருக்காரு. ஸோ நிறைய லாங்குவேஜில் நடிச்சிருக்காரு, நம்ம தமிழில் மட்டும் கிடையாது, நிறைய லாங்குவேஜில் நடிச்சிருக்காரு. ஸோ இவன் ஒரு நல்ல ஒரு ஆக்டர் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய வித்தியாசமான விஷயங்களை ட்ரை பண்ணி நடித்தவர் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லை, வித்தியாசமான விஷயங்களை ட்ரை பண்ணுறவர் அப்படின்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவர் வந்து ஒரு டான்ஸ் ஆகட்டும், ஒரு ஃபைட் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து இவர் என்ன சொல்கிறது, ஒரு பெஸ்ட்டாக தான் இருப்பார். நல்லா பண்ணலை, நல்லா டான்ஸ் பண்ணலை, நல்லா ஃபைட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து நல்லபடியாக பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் பிரசாந்த் அவர்கள். ஸோ இப்போ வந்து என்னன்னா, ஒரு சின்ன ஒரு விஷயம் வைரல் ஆச்சு. இவருடைய பாட்டு வெளியாச்சு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்து பேட்டி எடுக்க போனவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து விஜய் படத்தை நீங்கள் நடிக்கிறீங்களாமே அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் கேட்கும்பொழுது இவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு, விஜய் படத்தில் நான் நடிக்கலை, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். ஸோ அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவர் சொன்னதும் கரெக்டு தானே. அது ஒன்றும் விஜய் வந்து காசு போட்டு இவரை நடிக்க சொல்லலையே, விஜயும் இவரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறதும் சரியான ஒரு விஷயமா தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவர் சொன்னதில் எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு கூட அவருக்கு வந்து ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. எதிர்பார்க்குறோம், இந்த படத்தை மட்டும் கிடையாது, இதுக்கப்புறமா தனியாக கூட மூவி பண்ணுவீங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கண்ணெதிரே தோன்றினால் மாதிரி ஒரு லவ் சப்ஜெக்டாக இல்லாட்டினா கூட நமக்கு லண்டன் மாதிரி ஒரு காமெடி சப்ஜெக்ட் எல்லாம் அவர் வந்து பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வடிவேல் அவர்களும் இவரும் சேர்ந்து காமெடி பண்ணாங்கன்னா வந்து செம்ம ஹிட் ஆச்சு இல்லை? நம்ம அது என்ன படம், வின்னர் படம், லண்டன், இது எல்லாமே வந்து வடிவேல் அவர்களும் இவர்களும் சேர்ந்து காமெடி பண்ண படம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கோட் படத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி நிறைய காமெடி ஃபிலிம்ஸு உங்ககிட்ட வந்து நாங்கள் நிறைய எதிர்பார்க்குறோம், பண்ணுவீங்க அப்படிங்கிறத நம்புகிறேன். அண்ட் எத்தனை பேர் வந்து பிரசாந்தோட ஃபேன்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தெரிஞ்சால் உங்களுக்கு பிரசாந்த் மூவியில் எது ரொம்ப பிடிச்ச மூவி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லை, கோட் மூவிக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், கண்டிப்பாக போய் பார்ப்பேன். ஏன்னா பிரசாந்த் நடிச்சிருக்காரு, அதனாலவே பார்க்கணும். அதுக்காக வந்து நீ விஜய் படம் தான் பார்க்க மாட்டியா, பிரசாந்த் படம் தான் பார்ப்பியான்னு யாரும் கொஸ்டின் கேட்கக்கூடாது. நான் விஜய் படத்தையும் பார்ப்பேன், பிரசாந்த் படத்தையும் பார்ப்பேன், பிரபுதேவா படத்தையும் பார்ப்பேன். ஸோ படம்னாலே நம்ம பார்க்கறதுக்கு தானே, என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே, இதில் என்ன இருக்குது? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய இந்த வெட்டி பேச்சு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து அதை மறந்துடுறீங்க, லைக் பண்ணுறதுக்கு மறந்துடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடுறீங்க, கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடுறீங்க. ஸோ இதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால தான் நான் திரும்ப வந்து கடைசியில் சொல்லிகிட்டு இருக்கேன். கடைசி வரைக்கும் பார்க்குறீங்களா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.